நீங்கள் ஃபோன் பண்ணீங்களாம்மா இங்கே? ஆமாம். இந்த ப்ரோக்ராம் பார்ப்பீங்களா? பார்ப்போம். சரி, என்னம்மா பிரச்சனை? அப்பா எப்பயும் குடிச்சிட்டு ட்ரெஸ் கூட போடாமல் அப்படியே படுத்திருப்பாங்க. எங்களெல்லாம் போட்டு அடிப்பாங்க, எல்லாம் விற்றுருவாங்க வீட்டில் இருக்க அரிசி எல்லாமே. அம்மா வேலைக்கு போகிறாங்களா? வேலைக்கு போகிறாங்க. என்ன வேலை பண்ணுறாங்க? அம்மா கூலி வேலைக்கு இந்த மாதிரி தான் வேலை கிடச்சா போவாங்க. நீங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? வீட்டில் நானே என் பாப்பா, நாங்கள் 3 பேர் இருக்கோம். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, நான் 5 3 பேருன்னா மூணு கேர்ள்ஸா? ஆமாம். நீங்கள் தான் பெரியவங்களா? ஆமாம். இங்கே கூப்பிட்டுட்டு எதுக்காக கூப்பிட்டீங்கம்மா? என்ன வேணும் உங்களுக்கு? அப்பா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்பாவை? அப்பாவை சரி பண்ணணும். சரி பண்ணுமா? அவர் பேட் வேர்ட்ஸ் ரொம்ப பேசினதுனால எங்களுக்கு அந்த மாதிரி நாங்களும் பேசிடுவோன்ட்டு அம்மா பயப்படுறாங்க. நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் பிள்ளைங்க கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியா? என்ன சொல்லுவாங்க? உங்கள் அப்பா குடிங்காரன் தானே அப்படின்வாங்க. அப்பா குடிச்சு ரோட்டில் படுக்கவும் பிள்ளைங்கள்லாம் உங்கள் அப்பா அந்த மாதிரி படுத்துருக்காங்க அப்படின்வாங்க. அதுக்கு நானும் எது சொல்லாமல் நானும் கம்முன்னு போய் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவேன். ஆனால் எங்கள் அப்பா நான் அப்படி படுக்கவே இல்லை அப்படின்றவாங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? நல்லா படிப்பீங்களா நீங்கள்? படிப்பேன். என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஸ்கூலுக்கு போகிறது ஹாப்பியாக போவீங்களா? ஹாப்பியாக போவேன். ஓகே, நான் அம்மாட்ட பேசுகிறேம்மா. இந்த வேலையில் பசங்களை உள்ளே கூப்பிடக்கூடாதுங்கிறது உண்மைதான். அவங்க ஃபேஸ் ரிவீல் ஆகக்கூடாது தான். ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறது? வீட்டுக்குள்ளேயே நம்ம ப்ரைவேட் மேட்டர் சொல்கிறோம். ஆனால் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடக்கிற கொடுமைகள் ஜாஸ்தியாக நடக்கிறது அந்த 4 செவருக்குள்ளே, வீட்டுக்குள்ளே தான். இதுக்கு என்ன பண்ண முடியும் நம்மளால்? ப்ரைவேட் மேட்டர்னு அப்படியே விட்டுடலாமா? உங்கள் பேர் என்னம்மா? அம்பிகா. அம்பிகா. எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? லவ் மேரேஜா? இல்லைம்மா, அரேஞ்ச் மேலே. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, அப்பா, அண்ணா எல்லாம் இருக்காங்க. அக்கா தங்கச்சி இல்லையா? அக்கா இருக்காங்க. அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்க? கூலி வேலை தான். உங்களை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? பார்த்து தான். அவங்க அர்ஜென்ட்டு கல்யாணம் பண்ணி. ஏன் அவசர கல்யாணம்? ஏம்மா தெரியல, பண்ணிட்டு இப்படின்னு தெரியல, குடிப்பாருன்னு அப்போலேருந்து தெரியல. கட்டின நாளாக குடின்னு. உங்கள் மாமியார் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? மாமியார் வீட்டில் மாமியார் மட்டும்தான். உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செஞ்சார்? பர்ட்டோ மாஸ்டர். விவரமாக சொல்லுங்கள் எனக்கு. கல்யாணம் கட்டிலேருந்து சரி அவர் திருந்துவாருன்ட்டு பார்த்தோம் மேம். பேசி முடித்து கல்யாணம் பண்ணலேருந்தே சரி பேசினா சரியாவாருன்ட்டு சரி பேசி அப்புறம் திருப்பி பேசுறது, திருப்பி கூட்டியாந்து வச்சுட்டு அம்மா விட்டுட்டு போவாங்க. வீட்டுக்கு போயிடுவீங்களா நீங்கள்? திருப்பி பேசி முடித்தோடனே திருப்பி அனுப்பி விட்ருவாங்க. அப்படியே இருந்தாங்க மேம். எத்தனை வாட்டி நானும் பார்த்தேன் மேம். திருந்தவே மாட்டேங்கிறாரு. இருட்டு சமயத்துலலாம் வெளியில் உட்கார 3 புள்ளியை வச்சுக்கிட்டு உட்கார இருக்கிறோம். ஏன்? அவர் அடிப்பார், கெட்ட பேச்சு பேசுவார். இருக்க முடியல அவர்கிட்ட. 3 புள்ளியும் வச்சுக்கிட்டு அப்புறம் தூங்கினோடனே தான் உள்ளே போவோம் மேம்.